உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி தனியாக நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 2.5 ஆண்டுகள் ஆகியும் தமிழக திமுக அரசு இதற்கு எதுவும் செய்யவில்லை. இப்பொழுது 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை 3 முறை சந்தித்து, நாங்கள் 3 முறை சந்தித்து, பல முறை அழுத்தம் கொடுத்த பிறகு இன்று முதலமைச்சர் எங்களிடம் இல்லை, அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர். இது ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே எந்த வரியிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. தரவுகளை சேகரிங்கள், தரவுகள் இருக்கு, அதை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று. அதாவது எம்பிசியில் தமிழ்நாட்டில் எம்பிசியில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 20.7 விழுக்காடு. 115 சமுதாயங்கள்.